இப்படி இருக்கும்போது புதிய புதிய சட்டங்கள் வரப்போகின்றது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான ஒரு சட்டம். இப்போ உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீடை நீங்கள் கூலிக்கு கொடுத்துருக்குறீங்க அல்லது வாடகைக்கு கொடுத்துருக்குறீங்க. வாடகையில் உங்களுக்கு ஒரு பணம் ஒன்று வரும், ஒரு தொகை ஒன்று வரும். அந்த தொகை இவ்வளோ நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க? எந்த கணக்குலையும் வராது. அதே போன்று உங்களுக்கு ஒரு காணி ஒன்று இருக்குது. அந்த காணியும் பல மாதங்களாக யாரும் போகாமல் பாவிக்காமல் அந்த காணியும் காலியாகத்தான் இருக்குது. ஆனால் உங்களோட பேரில் தான் இருக்குது. இப்போ ஒரு புதிய சட்டம் வரப்போகின்றது. 2025 ஏப்ரல் 1 முதல் இந்த சட்டத்தை முன்மொழிந்திருக்கின்றார்கள் சர்வதேச நாணய நிதியம் IMF. அதாவது இனிமேல் 2025 ஏப்ரல் 1 முதல் நீங்கள் வாடகைக்கு இருக்கும் வீட்டிற்கு கிடைக்கும் அந்த பணத்தில் ஒரு தொகையை நீங்கள் வரியாக கட்ட வேண்டும். அதே போன்று காலியாக இருக்கும் காணியில் அந்த காணியின் பெறுமதிக்கேற்றவாறு ஒரு வரித்தொகையை கட்ட வேண்டும். செய்தி வெளியாகின்றது இன்றைய දිවයින பத்திரிகை. 2025 අප්‍රේල් 1 සිට පදිංචි සහ ඉස් දේපළවලට කුලි ආදාயம் බද්දක්. அதாவது கூலி மற்றும் குத்தகை பணம் அல்லது வாடகை மற்றும் குத்தகை வரி என்றுதான் இந்த வரிக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். 2025 ஏப்ரல் 1 முதல் சட்டம் அமலுக்கு வருகிறது. வந்தால் உங்களது காலியாக இருக்கக்கூடிய நிலத்திற்கும் அல்லது காணிக்கும் நீங்கள் வரி கட்ட வேண்டி வரப்போகின்றது. அதாவது ආදායම් ලැබෙන ආදායම් අස්තමෙන්තු කර ඒ සඳහා බදු මුදලක් අය කිරීම බවත් මෙම බද්ද නිවස වටිනාකම මත නොව ඉන් ලැබිය හැකි ආදායම මත පදනම් වන බවත් மூல்ய அறமுதல சந்தான் கரை. அதாவது நீங்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுத்திருந்தீர்கள் என்றால் அந்த வீட்டின் பெறுமதிக்கல்ல, அதாவது நீங்கள் வாடகை கொடுத்த நபரிடமிருந்து வரும் அந்த தொகையை அவர்கள் கேட்பார்கள். அதை நீங்கள் பொய்யாகவும் சொல்லலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதற்கான சட்டங்களையும் அவர்கள் வைத்திருப்பார்கள். அது பொய்யா உண்மையா என்று கண்காணிப்பதற்கு நீங்கள் உங்களது வாடகைக்கு கொடுத்த அந்த நபரோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தையும் கேட்பார்கள், அக்ரிமெண்ட்டையும் கேட்பார்கள். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் இவ்வளவுதான் வாடகை தொகை என்று. எனவே அந்த தொகைக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டி வரும். எனவே இந்த சட்டம் 2025 ஏப்ரல் 1 அமலுக்கு வரும் என்று குறிப்பிடப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.